ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம டே டு டே லைவ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஒரு சில ட்ரிக்ஸ், அதாவது இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரீல்ஸ் அண்ட் வீடியோஸை ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் நம்மளுடைய மொபைலில் எந்தவித அப்ளிகேஷனுமே இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறது எப்படி, இன்ஸ்டாகிராமில் நமக்கு வரக்கூடிய டைரக்ட் மெசேஜை அவங்களுக்கு தெரியாமல் நம்ம எப்படி ரீட் பண்ணுறது, நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு பிடிச்ச ஒரு ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி ஃபுல் சைஸில் நம்மளுடைய மொபைலில் வியூ பண்ணுறது, அண்ட் நமக்கு ரொம்ப பிடிச்ச இமேஜஸை நம்மளுடைய கேலரியில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஒரு 5 ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் ஆகுது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ட்ரிக்ஸில் ஒரு சில அப்ளிகேஷன் அப்படி இல்லைனா ஒரு சில வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் தமிழ் டெக் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா வரக்கூடிய ரிசல்ட்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய தமிழ் டெக் ஃபார் யூ .in அப்படின்ற நம்மளுடைய வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு டாப் கார்னரில் ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த சர்ச் பாக்ஸில் இன்ஸ்டாகிராம் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா கீழே வரக்கூடிய ரிசல்ட்ஸில் உங்களுக்கு ஹிடன் இன்ஸ்டாகிராம் ட்ரிக்ஸ் டிப்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரிக்ஸும் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் வடிவில் இந்த இடத்துல நமக்கு இருக்கும். ஒவ்வொரு ட்ரிக்ஸுக்கு கீழே அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களால் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்குவோம், இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கவோ முடியும். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரிக், நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில ப்ரொஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ப்ரொஃபைலோட ஃப்ரண்ட் பேஜில் ஒரு ஃபோட்டோவை இந்த மாதிரியான ஃபுல் சைஸில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதை பார்க்கும்பொழுது அந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் நம்மளால் இந்த மாதிரியான போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு உங்களுடைய மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்மளுடைய வெப்சைட்டில் இந்த அப்ளிகேஷனுக்கான டவுன்லோட் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த அப்ளிகேஷனில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கிரிட் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை ப்ரொஃபைலில் ஃபுல் சைஸில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே நமக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான சைஸை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த இமேஜ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிராப் ஆகி அந்த இமேஜஸ் மேலே நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அந்த நம்பர்ஸ் வரிசையில் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அந்த நம்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபீட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த இமேஜஸை தொடர்ந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் இமேஜை போஸ்ட் பண்ணிட்டேன். அகைன் பேக் வந்துட்டு அந்த 2 அப்படின்ற அந்த இதையும் கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ செகண்ட் எனக்கு போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ 3 அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸை வரிசலாக கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸையும் அப்லோட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் 12 அப்படின்றதையும் கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த இமேஜையும் போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் உங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலில் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸில் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ரொஃபைலில் ஒரு ஃபோட்டோஸை ஃபுல் சைஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிக்க முடியும். செகண்ட் ட்ரிக், இன்ஸ்டாகிராமில் நமக்கு வரக்கூடிய டைரக்ட் மெசேஜஸ், அது நமக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன்டேருந்து வரலாம், அப்படி இல்லைனா அன்னோன் பர்சன்டேருந்து வரக்கூடிய இன்ஸ்டாகிராம் மெசேஜஸை நம்மளால் அவங்களுக்கு தெரியாமல் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி ரீட் பண்ண முடியும். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு சில மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதை அவங்களுக்கு தெரியாமல் ரீட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக ஓப்பன் பண்ணாமல் ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய சர்ச் அப்படின்ற அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ரொஃபைலை இந்த இடத்துல சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே இந்த இடத்துல நமக்கு அந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அந்த ப்ரொஃபைலுக்கு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு தேர்டாக இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோன்னா அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். இப்போ அகைன் பேக் வந்துட்டு உங்களுடைய மெசேஜஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சாட்ஸ் அப்படின்ற இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ரொஃபைல் ஷோ ஆகாது. இந்த இடத்துல 1 ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜஸை பார்த்தீங்கன்னா உங்களால் ரீட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு அவங்க என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிட்டேன். நீங்கள் ரீட் பண்ண உடனே ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த அக்கௌண்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அன்ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு
அகைன் பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்ஸ் அப்படின்ற இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் அகைன் உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்த மாதிரி இருக்காது. அவங்களுக்கும் இந்த மெசேஜை நம்ம ரீட் பண்ணதுக்கான எந்தவித சைனுமே பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த மாதிரி சீக்கிரட்டாக ஒரு மெசேஜை நம்ம ரீட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்க முடியும். தேர்ட் ட்ரிக், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணவோ கமெண்ட் பண்ணவோ மெசேஜ் பண்ணவோ நம்மளால் முடியும். அதுக்கு நம்மளுடைய மொபைலில் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்மளுடைய வெப்சைட் ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்கான டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய டவுன்லோட் ஃபாண்ட்ஸ் கீபோர்டு அப்படின்ற இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டால் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த எனபிள் ஃபாண்ட்ஸ் கீபோர்டு அப்படின்றத கிளிக் பண்ணி ஒரு சில பர்மிஷன்ஸ் அதில் கேட்கும். அந்த பர்மிஷன்ஸை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. செகண்டாக ஸ்விட்ச் டு ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய உங்களுடைய கீபோர்டு இல்லாமல் ஃபாண்ட்ஸ் அப்படின்ற இந்த கீபோர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நமக்கு அந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த கீபோர்டுக்கு டாப் கார்னரில் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ண வேண்டிய அந்த இடத்துலையாக இருந்தாலும் சரி, அந்த ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ஆகும். இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கீபோர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த் ட்ரிக், நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த ப்ரொஃபைல் பிக்சரை நம்ம ஃபுல் சைஸில் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்ஷனோ அப்படி இல்லைனா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்காது. இதை நம்ம ஃபுல் சைஸில் பார்க்கறதுக்கு அந்த ப்ரொஃபைலுக்கு டாப் கார்னரில் இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய காப்பி ப்ரொஃபைல் URL அப்படின்ற இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விசிட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோன்னா அந்த சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சர் டவுன்லோடர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல நமக்கு யூசர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்கும். அங்கே காப்பி பண்ண அந்த லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நமக்கு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கேட்கும். கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா அந்த ப்ரொஃபைல் இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும். ப்ரொஃபைல் சரிதான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஃபுல் சைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஃபுல் ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நம்ம ஜூம் பண்ணி ஃபுல் சைஸில் பார்த்துக்க முடியும். கீழே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் கேலரியில் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ், இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரீல்ஸ் அண்ட் வீடியோஸையும் நம்மளால் ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் எந்தவித அப்ளிகேஷனுமே இல்லாமல் நம்மளுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி கேலரியில் சேவ் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் savefrom.net அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுடைய ப்ரௌசரில் மேலே இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே லாஸ்ட்டாக நமக்கு ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே கீழே நமக்கு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். வெளியில் வந்து ஹோம் ஸ்க்ரீனை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரியான ஒரு ஐக்கான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ் பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த ரீல்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த இடத்துல காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு காப்பி ஆகிடும். இப்போ அகைன் உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல என்டர் த URL அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒன்ஸ் அந்த டவுன்லோட் MP4 அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோவை உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எந்தவித அப்ளிகேஷனுமே இல்லாமல் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 5 இன்ஸ்டாகிராம் ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.